ஹாய், நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ப்ரொமோஷன் மூலமாக எங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எவ்வளோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு இந்த ஸ்பாட்டில் நிற்கிறோம் அப்படின்னா, அந்த வீடியோ எடுத்தது இங்கே தான். ஸோ எங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீஸாவுக்கு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ கமிஷன், ஒரு பீஸா ஆர்டர் பண்ணாங்கன்னா இவ்வளோ கமிஷன் வரும் அப்படின்னு ஒரு பண்ணாங்க. போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. ஸோ அதனால நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து போ போ அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. சீரட்லாம் பிடிக்காதீங்கண்ணே, டெட்லி காம்பினேஷன். அது மாதிரி சொல்லி அனுப்பக்கூடாதா? வந்து இப்ப நான் சரி, ஓகே. அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, இங்கே தான் இந்த பீஸா ஷூட் பண்ணோம். இவரு தான் கோஆப்ரேட் பண்ணது, இவரு தான் கேமராமேனு, கதை எல்லாம் சொல்லி பண்ணது. இவரு வந்து எங்கள் டீமோட காமெடியனு. ஐயோ ஐயோ இவரு யாருன்னு தெரியல, ரொம்ப நேரம் நிற்கிறாரு. இல்லை, இவரும் வந்து இருக்காரு, ஆனால் அன்னைக்கு நடிக்கல. ஸோ நாங்கள் வந்து ஒரு பீஸாக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டாச்சு. அதோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் இன்னைக்கு தான் வந்துருக்கு. அந்த பேமெண்ட் தான் எவ்வளோ என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து வந்துருக்கும். அது வந்து எவ்வளோனாலும் எனக்கு பாதி கொடுத்துருங்க. அதில் பாதியா? சண்டை வேணாம். விடுமாமே விடு, அவங்க ஏதோ அறிவில்லாம பேசிட்டு அதுக்காக அறிவில்லாம இப்படியா பேசுறது? யார் அதான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்ல இருந்து எல்லாருக்கும் பிரிச்சு யார் யாருக்கு எவ்வளவு வரணுமோ சேர்த்துடலாம். ஓகேங்களா? அந்த மெசேஜ் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். இதுதான் 36 ரூபாய் வந்து. ஆமா, 36 ரூபாய் 12 ரூபாய் டீ. 3 பேரும் ஒரு டீ குடிச்சு சேர்ந்து போங்க. 36,000 ரூபா இருக்க போகுது. 36 இல்ல 36 பக்கத்துல புள்ளி வச்சிட்டாங்க. 36 ரூபாய் தான் வந்துருக்குது. இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட். நீ பாதி கேட்டியா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. 36 ரூபாய் நீயே வச்சுக்கோ, நீயே வாங்கி டீ குடிச்சு ஒழிப்பெல்லாம் வீணா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு முயற்சி. அது வந்து 30,000 ரூபாய் கொடுத்து நம்மள இருக்காங்க. 36 ரூபாய் கொடுத்து ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. 30,000 ரூபாய் கொடுத்து ஸோ அடுத்தடுத்து நம்ம பண்ணும்போது இன்னும் நிறைய பண்ணி 36 எப்படி 36 மாத்திரமோன்றது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இவரு தான் வந்து அந்த இதுல வந்து பீஸா சாப்பிட்ற மாதிரி நடிச்சிருப்பாரு. என்னுடைய கை பக்குவம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். இன்னைக்கு ஒரு திங்கக்கிழமை வரதும், அதனால அதிகமா பேச மாட்டாரு. கூச்ச சுபாவம். பொண்ணு பார்க்க வந்த மாதிரி இவ்வளவு கூச்சமா நிக்கிறாரு தெரியல. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. சோ அதான் இன்னைக்கு வந்த பேமெண்ட் பாத்தீங்கன்னா 36 ரூபாய். அடுத்த பேமெண்ட் என்ன வருது அடுத்த வீடியோல காட்டும். ஓகே, அவன் இன்னும் திருந்தல மாமா. தேங்க்யூ. அம்முக்கு டும்முக்கு அமால் டுமால்.